ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னா 200 வருஷம் பழமையான ஒரு கோயில். பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில். கிட்டத்தட்ட 197 வருஷம் ஆக போகுது. 200 நெருங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில். அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நாங்களும் வந்தோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எப்படி கட்டியிருக்காங்க, அதுவும் இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வர வர இதை பற்றி உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் அப்படியே இந்த சர்ச்சை பார்க்கும்போதே பாருங்கள். நானும் அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற வழியில் தான் இந்த கோயில் இருக்குது. பக்கம் தான், ஊட்டியிலேருந்து ரொம்ப பக்கம் தான். வர 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளாடி இருக்கக்கூடிய கோயில். அதுவும் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஊட்டி மைசூர் மெயின் ரோட்லேயே தான் இந்த கோயில் இருக்குது. அழகான ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். வெளியேருந்து பார்க்குறத விட உள்ளே நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு உள்ளே அவ்வளோ ஒரு இதாக கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 15 படி நம்ம மேலே ஏறணும். மேலே ஏறி தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட 1829 வருஷம் இதுக்கான அடிக்கலை நாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 1830 வருஷம்தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு திரும்ப 1831, அதாவது இந்த ஈஸ்டர் சண்டே உயிர்ப்பு பெருவிழாவுக்கு தான் இதோடைய முதல் மாதம் நடத்தியிருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு பழமையான ஒரு கோயில். இதுதான் அதோடைய முகப்பு தோற்றம். ஃப்ரெண்டு மேலேயுமே அதுதான் அந்த மணிக்கூண்டுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். அதை அடைச்சி வச்சுருக்காங்க. மேலே இங்கே உள்ள மணிக்கூண்டுமே வித்தியாசமான ஒரு மணிக்கூண்டு தான். அதுவுமே அவங்க பிரிட்டிஷ் காலத்து இல்லாமல் அங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு மணிக்கூண்டு தான் வச்சுருக்காங்க. அதாவது 4 சைடு ஒரு பெல் வச்சுட்டு அதை அடிக்கிற மாதிரி, அட் அ டைம் அடிக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக்கில் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாமே இங்கே உள்ள கல்வெட்டுக்கள். நானுமே இதை பார்த்துட்டு என்ன நினச்சேன்னா, ஒருவேளை இந்த சர்ச்சுக்கு இவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இதுதான் அந்த ஒரு கல்வெட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அது கிடையாது. அங்கங்கே அந்த போரில் செத்தவங்க இவங்களுக்கான ஒரு இது தான் வச்சுருக்காங்க. இது அந்த சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு இதுவானதை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த பைபிள் உள்ள கதை, அது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பம் நிறைவேறினது, அது சம்மந்தமானதை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுதான் எங்களுடைய ஆஃபரிங் பாக்ஸ். இது எல்லாமே வெளியே தான் இருக்குது, உள்ளே எதுவுமே கிடையாது. எல்லாமே வெளியே வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டு ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது லைட்டாக டென்ஷன் ஆகும். ஏன்னா போரில் இறந்தவங்க 1-2 மட்டும்தான் இந்த சர்ச் ரிலேட்டடாக உள்ளது இருக்குது. வேறு எல்லாமே அந்த கேர்னல், இந்த லெஃப்டினன்ட் கேர்னல், இவங்க எல்லாருமே அவங்களுடைய மெமரியாக வச்சுருக்காங்க. இதை பற்றி நான் இதோடைய வீடியோட கடைசியில் இது சம்மந்தமான ஒரு வரலாறை நான் சொல்கிறேன். இப்போ கோயிலோட வரலாறை பார்த்துருப்போம். இதில் ஒவ்வொரு லாங்குவேஜ், கிட்டத்தட்ட சவுத்தில் உள்ள, நார்த்தில் உள்ளது ஓரளவுக்கு நிறைய லாங்குவேஜில் உள்ள பைபிள், அது மட்டும் இல்லாமல் பைபிளோட ஸ்டோரி ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே வச்சுருக்காங்க. இப்படியே நம்ம என்ட்ரானால் தான் இது கோயிலுடைய ஒரு என்ட்ரி. அந்த 2வது வாசலை தாண்டினா இதுதான் மெயின் கோயில். இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த பீம், பெரிய பெரிய பீம் எல்லாமே மைசூரில் இருக்கக்கூடிய டிப்பு சுல்தான் கோட்டையில் உள்ள இந்த பிரிட்டிஷ்காரங்க டிப்பு சுல்தானை தோற்கடித்ததுக்கப்புறம் அந்த அரண்மனையை சூறையாடியிருக்காங்க. அந்த அரண்மனையில் இருந்த பெரிய பெரிய இந்த பீம் தூண்களை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த பீமுடைய வரலாறு. ஃபுல்லுமே அங்கேருந்து ஆட்டையை போட்டு இங்கே கொண்டு நைஸாக வச்சுட்டாங்க. கேட்டால் பெரியவங்கள மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் இங்கே வரும்போது இந்த ஒரு அமைதியான சூழலுக்கான அந்த வரலாறெல்லாம் சில வரலாறை பார்க்கும்போதெல்லாம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது டோட்டலாக பிரிட்டிஷோட இதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய திங்ஸு எல்லாமே இங்கே உள்ளது தான். இங்கே உள்ள இங்கே உள்ள டெக்னிக்கு, இங்கே உள்ள அரண்மனையில் உள்ள சில இது தான் வச்சுருக்காங்க. அரண்மனையில் அவங்க பார்த்து வியந்த அந்த ஒரு ஆர்கிடெக்சர் தான் இங்கேயுமே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கோயிலோட பீடம். ஆனால் டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்குது. மேலே எல்லாமே மரம் தான், மரத்தில் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஏரியா, இந்த பக்கம் ஒரு ஏரியா. இது சென்டராக உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பீடம். நம்ம இங்கே சுற்று வட்டாரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பீடம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயுமே கொண்டவனுங்களை கல்வெட்டு அடிச்சிட்டானுங்க. அந்த கல்வெட்டுமே நான் வாஸ்து பார்த்தேன். ஒருவேளை இதுலையாவது கோயில் சம்மந்தமாக உள்ளது இருக்கான, அதுவும் இல்லை. அது ஏதோ ஒரு லெஃப்டினன்ட் கேர்னலுடைய இந்த வயசில் இறந்தாருன்னு கொண்டு போய் பீடத்துக்கு மேலே கொண்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் உள்ளது மட்டும்தான் சில சிஸ்டர்ஸ் டொனேட் பண்ணதுக்கான ஒரு கல்வெட்டு மட்டும் இருக்குது. மற்ற எல்லாமே மிலிட்ரியோட ரிலேட்டடான கல்வெட்டு தான். இது நீங்கள் பீடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலோட அந்த வியூ. இது ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அதான் இந்த மாஸ், அந்த இது கொடுப்பாங்க, மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பீடம். அதுதான் அந்த பீடம் வச்சுருக்காங்க. நாங்கள் மாஸ் நடக்கும்போது இங்கே வரலை, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது இந்த பக்கம் அந்த பாடகர் குழு இருக்கக்கூடிய ஒரு அதுக்குன்னு தனியான ஒரு இது வச்சுருக்காங்க. லைட்ஸு, டோட்டல் லைட்ஸ் எதுவுமே போடலை. நார்மலாக சென்ட்ரலில் உள்ள பீடத்தில் உள்ள லைட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது இன்னொரு சைடு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. எவ்வளோ டூரிஸ்ட் வந்தாலுமே யாருமே உள்ளாடி சவுண்டோ மியூசிக் எதுவுமே இல்லை. எல்லாருமே அமைதியாக இருந்துட்டு அமைதியான ஒரு சூழலில் போய்ட்டுருக்காங்க.
இது இங்கே கூடி இருக்கக்கூடிய கிளாஸுமே அந்த காலத்தில் உள்ளது தான். ஒவ்வொரு பைபிளில் உள்ள சீன்ஸுமே அந்த கிளாஸில் இருக்குது. அது பக்கம் இல்லாமல் அந்த கிளாஸ்லேயுமே இயர் வச்சுருக்காங்க. 1830 நாங்கள் இதை வச்சுருக்கோன்ற சொல்லி அந்த கிளாஸ்லேயுமே இயர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் தம்பனையிலேயே பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலை வந்து டோட்டல் எஸ்டிமேஷனில் இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு மொத்த செலவான ரூபா வந்து 24,000 ரூபாவும் அந்த காலத்தில் 1829. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இதுக்கு அவங்க போட்ட பட்ஜெட்டு வெறும் 8,000 ரூபா தானே. வெறும் 8,000 ரூபா பட்ஜெட் போட்டு அதுக்கப்புறம் கட்டும்போது எக்ஸ்ட்ரா ஆகி அது வந்து 24,000 ரூபாயில் கடைசி முடிஞ்சிருக்கு. அதுதான் ஒரு இதுதான் உங்களுடைய விசிட்டர் ரெக்கார்டு. அதுலேயுமே நம்ம எங்கள் கன்னியாகுமரி நம்மளுடைய இடத்தையும் எழுதி எதுக்காக விசிட் பண்ணோன்றத ஒரு இதையுமே எழுதிட்டோம். அது கண்டிப்பாக வர எல்லாருமே மோஸ்ட்டாக எழுதிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்க எல்லாம் எழுதுறாங்க, அந்த நாடு இந்த நாடு. நம்ம இங்கேருந்து தானே வந்திருக்கோம், சரி தமிழ்நாடு தானே எழுதுவோம், கன்னியாகுமரி எழுதிட்டோம். இதுதான் வெளியே போகக்கூடிய அந்த இது. இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அது இந்த ஸ்டெப்பு கீழேருந்து ஏறி வரணும். ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது இன்னொரு அழகான ஒரு வியூவாக இருக்குது. இதுதான் இங்கே உள்ள அந்த பாட்டி, இவங்க பிரிட்டிஷ் காலத்து பாட்டி தான். அங்கே உள்ளவங்க அங்கே உள்ள ஐட்டம்ஸை விற்கிறாங்க. அது நாங்கள் போகும்போது எல்லாம் காலி ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அதுவுமே வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே உள்ள பப்ஸுமே வித்தியாசமாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அது கூட சீஸுமே வச்சு பப்ஸ் மாதிரி தராங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாங்கல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளுடைய கோயிலுடைய சைடு வியூ. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோயிலுக்கு பின்னாடி சைடு அப்படி போனோன்னா அங்கே இன்னும் பல வேறு வரலாறுகள் இருக்குது. அதை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட ஃப்ரண்டில் வந்து ஒரு மைல்கல் இருக்குது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 0 பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு ஃப்ரண்டில் அந்த 0 பாயிண்டில் இருந்து தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த 0 பாயிண்ட்லேருந்து தான் ஊட்டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, குன்னூர் எவ்வளோ டிஸ்டன்ஸு, கோத்தகிரி எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு இதை மையமாக வச்சு தான் இங்கே உள்ள ஓவரால் டிஸ்டன்ஸு அவங்க வந்து அவங்களுடைய ஒரு புரிதலுக்காக பண்ணியிருக்காங்க. அதனால் இதை வந்து இது ஒரு 0 பாயிண்ட்னே சொல்லுவாங்க. அதனுடைய கல்வெட்டுமே ஃப்ரண்டில் இருக்குது. இது இங்கே இருக்கக்கூடிய சிமெட்ரி. இங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது நிறைய பிரிட்டிஷ் காலத்து ஆஃபீஸர்ஸு, பெரிய பெரிய ஆட்கள், இவங்களோடது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒன்று மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அது சொல்கிறது தப்பாக சரியான்றது தெரியலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே டேமேஜ் ஆகலை. நார்மலாக டேமேஜ் ஆக இருக்கக்கூடிய சில கல்லறைகள் வந்து நேச்சுரலானது. இந்த மழை பெஞ்சு மண் சரிவுனால லைட்டாக உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரக்கிளைகள் விழுறனால 1-2 லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அது தவிர எதுவுமே அடித்து நொறுக்கப்படலை. எல்லாமே அவ்வளோ இதாக இருக்குது. 200 வருஷமாக அது இன்னுமே அப்படி இருக்குது. ஆனால் அதே 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் அரசர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த பெரிய பெரிய ஆட்கள், இவங்களுடைய கல்லறைகளோ, இவங்களை புதைச்ச இடம், இல்லை இவங்களை எரிச்ச இடம், இது எதுவுமே இவங்க யாருக்கு எதுவுமே இவங்க விட்டு வைக்கலை. அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த வரலாறையுமே அழிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டு மக்கள், இங்கே ஊட்டி மட்டும் இல்லை, இதை சொல்லி நீங்கள் வேறு எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய நினைவு இருக்கட்டும், இதெல்லாமே எங்கேயுமே அடித்து நொறுக்கப்படாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரங்க யாருமே அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை இதையுமே அழிச்சிட்டாங்க. தமிழுக்குள்ளே எந்த ஒரு வரலாறுமே இப்போ வரைக்கும் இல்லை. எல்லாமே அழிச்சு இப்போ வரைக்கும் நிறைய இது சீரமைக்கப்படாமல் கூட இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் இந்த கல்வெட்டு எல்லாமே ஏதோ ஒருத்தவங்க இறந்தது. நிறைய பேர் இதில் இருக்கக்கூடிய நிறைய கல்வெட்டுகள் வந்து 25 வயசு, 28 வயசு, 24 வயசு இந்த மாதிரி சின்ன ஏஜ்லேயே இறந்துருக்காங்க. இங்கே எல்லாருமே போரில் இறந்தவங்க. அதுவும் ஊட்டியில் வேறு எங்கேயோ போரில் இறந்துருக்காங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க அதை வச்சு இங்கே ஒரு நினைவாக நம்ம ஒரு கல்லறையை இங்கே வந்து இது வச்சுருக்காங்க. நிறைய கல்லறை இல்லாட்டுமே சில இது நினைவாட்டு கூட வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சுக்குள்ளாடி இருந்த நிறைய இது வந்து நினைவாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வேறு இறந்தவங்க கூட சில இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அவங்களுடைய ஃபேமிலி, நாங்கள் வந்து அவர் இறந்ததுக்காக நாங்கள் இதை வந்து நினைவாக வைக்கிறோம் அப்படின்றதுக்காக. எல்லாமே எங்கெங்கேயோ போரில் இறந்தவங்களுடைய நினைவு கூட இன்னுமே இங்கே வந்து இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய வரலாறுகள் வந்து இப்போ வரைக்கும் கூட எங்கே அடக்கியிருக்காங்கன்னு கூட தெரியாது. பல அரண்மனைகள் கூட இடிஞ்சிட்டு அதெல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போய் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒவ்வொரு இடமா நம்ம போடுறோம் வீடியோ. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு இது எல்லாமே அழகாக இருக்குது. இந்த அவங்க அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய சிமெட்ரி, ஆனால் எல்லாமே நல்லா விதவிதமாக வச்சுருக்காங்க. எதுவுமே ஒரே மாதிரி இல்லை, எல்லாமே தனித்தனி ஸ்டைலில் இருக்குது. இதை மாதிரி அதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே அப்படி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இன்னொரு வரலாறு என்னென்னா, இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கப்புறம் 1940க்கு அப்புறம் இது வந்து ஒட்டுமொத்தமாக சிஎஸ்ஐ
சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வந்துருச்சு. இப்போவுமே அது வந்து சிஎஸ்ஐ டயோசிஸ் கீழே தான் இந்த கோயில் வந்து இப்போவும் இயங்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கோயில். பின்னால் தான் ஒரு சில இது வந்திருந்தாலும் அதனால் அழகான ஒரு கோயில். நீங்கள் அமைதியாக போய் இருந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் இடம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்குமே வித்தியாசமாக இருக்கும். டோட்டல் நார்மல் கோயிலை பார்க்குறத விட பிரிட்டிஷ் கோயில்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ். ஃப்ரெண்டில் அந்த ஒரு பார்ட்டி அவங்க எங்களுக்கு லாஸ்ட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் லேட்டாக வந்தோம். இருந்தது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க பிரிட்டிஷ்காக அவங்க ஏரியாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றோம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.